ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் VWயோட வென்டோ. வென்டோ பார்த்தோன்னா ஒரு டீசல் வேரியண்ட். என்ன ப்ரோ வண்டி பார்க்குறதுக்கு வென்டோ மாதிரியே இல்லையே நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. வண்டி எதுவும் அடிபட்டுடுச்சா அதுக்காக தான் இப்படி பிரித்து வச்சுருக்கீங்களா நீங்கள் நினைக்கலாம். பட் அதுவும் இல்லை. இந்த வண்டியில் வந்திருக்க கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேராக வர ஒரு கம்ப்ளைண்ட் தான் இந்த வண்டியில் வந்திருக்கு. அப்படி என்ன ப்ரோ கம்ப்ளைண்ட்டுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் ஷோ ஆகுது. இதுவே நம்ம ஹைடலில் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆர் ஏதாவது சிக்னலில் நின்று ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது டிராஃபிக்கில் ஸ்லோ மூவிங்கில் ஏதாவது ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா 37 டிகிரின்னு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஹைடலில் ஏறி டிராஃபிக்லேயே பார்த்தீங்கன்னா 100 அபவ் போகுது. 100 அபவ் மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஏசி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகிடும். அதுவே டிராஃபிக்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அபவ் 40ல் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா வெஹிக்கிளோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடும். ஏசியோட கூலிங்கும் பார்த்தீங்கன்னா பேக் டு த நார்மல் வந்துடும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ரேடியேட்டரை தான் ரிமூவ் பண்ணி செக் பண்ணணும். ரிமூவ் பண்ணி சர்வீஸில் கொடுத்து செக் பண்ணி பார்த்ததில் ரேடியேட்டரில் அந்தளவுக்கு பிளாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த வண்டியோட ரேடியேட்டர் இதுதான். இதை நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப ரஸ்ட் இருக்க மாதிரி இருந்தது. பட் ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்லாம் அந்தளவுக்கு இல்லை. கோர்லாம் ஓரளவுக்கு க்ளீனாகவே இருந்தது. அப்புறம் வேறு என்ன ப்ரோ கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட் வால்வு தான் கம்ப்ளைண்ட். இதோட ஒர்க்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா வேல்வு ஓப்பன் பண்ணி இன்ஜினுக்கு உள்ளே இருக்க கூலண்ட்டை பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு ஃபுல்லாகவே சப்ளை பண்ணி சர்க்குலேட் பண்ணும். இந்த வேல்வு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங்குள்ளே தான் இருக்கும். உள்ளே வர வேல்வு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஓப்பன் ஆனால் நல்லது தானே ப்ரோ, சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும், வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் கேட்கலாம். பட் இந்த வண்டியில் அப்படி ஆகாது. வெஹிக்கிள் ஹைடலில் ரன் ஆகும் போதோ இல்லை டிராஃபிக்கில் ரன் ஆகும் போதோ கூலண்டோட சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஃபுல் ஃப்ளெட்ஜாக சர்க்குலேட் ஆகாது. அபவ் 60 ஆர் 80 போகும்போது கூலண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சர்க்குலேட் ஆகும். லோ ஸ்பீடில் கூலண்ட்டை சர்க்குலேட் பண்ணுறதுக்கான பவர் இல்லாததுனால டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வார்னிங் அடிச்சிருக்கு. அதுவே சிக்னல் இல்லாமல் நார்மலாக 40 அபவ் ரன் பண்ணும்போது சர்க்குலேட் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஆகி கூல் டவுன் பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. அப்புறம் எதுக்கு ப்ரோ வாட்டர் பம்ப்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா வெஹிக்கிள் நியர்லி 1 lakh கிலோமீட்டர் ட்ரிவன் ஆக போகிறதுனால வெஹிக்கிளுக்கு டைமிங் பெல்ட்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லி கஸ்டமர் கிட்ட அட்வைஸ் பண்ணி அதுக்கான அப்ரூவலும் வாங்கியாச்சு. இதுதான் நியூ டைமிங் கிட்டு. இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட ஃபுல்லாக செட்டாக தான் வந்துடும். இந்த பெல்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக டைமிங்கை பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் பண்ணி லாக் பண்ணிக்கணும். எப்போதுமே இந்த டைமிங் பெல்ட்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா மஸ்ட்டாக வாட்டர் பம்ப்லாம் சேஞ்ச் பண்ணிடணும். இந்த வண்டியில் நியூ டைமிங் கிட்ட பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரொட்டேட் ஆகுதான்றதை மேனுவலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டைமிங் கிட், தெர்மோஸ்டாட் ஹவுசிங், கூலண்ட் ஹோஸ், அது கூடவே ரேடியேட்டரும் சர்வீஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே பக்காவாக அசெம்பிள் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஹைடில் ரன் பண்ணி பார்த்தோம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன வெஹிக்கிளை எப்பவும் போல் ஒரு ட்ரையல் எடுத்துட்டு கஸ்டமருக்கு ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு வென்டோ வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.